வணக்கம். 2026 மங்களகரமான தமிழ் புத்தாண்டு பிறந்துவிட்டது. கடகராசி நேயர்களே, மணக்காரகன் சந்திரனை ராசிநாபமாக கொண்ட நீங்கள் அன்பிற்கு இலக்கணமானவர்கள். கடந்த சில காலங்களாக அர்த்தாஷ்டம சனியால் நீங்கள் அனுபவித்த மனப்போராட்டங்களுக்கும் பொருளாதார நெருக்கடிகளுக்கும் இந்த புத்தாண்டு ஒரு மிகப்பெரிய தீர்வை தரப்போகிறது. இந்த ஆண்டில் உங்கள் ராசிக்கு குருவின் பார்வை எப்படி இருக்கிறது? 9ஆம் இடத்து ராகு உங்களுக்கு என்னென்ன பாக்கியங்களை தரப்போகிறார்? கடகராசி நேயர்களின் தலையெழுத்தியே மாற்றப்போகும் அந்த 10 நிமிட ரகசியங்களை இப்போது விரிவாக பார்க்கலாம். கடகராசி நேயர்களே, இந்த ஆண்டின் கிரக சஞ்சாரம் உங்களுக்கு பொற்காலமாக அமையப்போகிறது. குறிப்பாக உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் ராகு பகவான் அமர்ந்து பாக்கிய ராகுவாக செயற்படுகிறார். இது உங்களுக்கு தந்தை வழி சொத்துக்கள் மற்றும் பெரிய மனிதர்களின் ஆதரவை தேடித்தரும். 8ஆம் இடத்து சனியின் தாக்கம் படிப்படியாக குறைந்து உங்கள் செயல்களில் வேகம் கூடும். குரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் இதுவரை இருந்த மந்தநிலை மாறி அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீசத் தொடங்கும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை இது சேமிப்பு உயரும் ஆண்டு. பல ஆண்டுகளாக வராத கடன்கள் வசூலாகும். வீடு கட்ட வேண்டும் அல்லது நிலம் வாங்க வேண்டும் என்ற உங்கள் நீண்ட நாள் கனவு இந்த ஆண்டு நனவாகும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வரும். தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு கரியர். வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி வரும். உங்களை உதாசீனப்படுத்திய மேலதிகாரிகள் இப்போது உங்கள் திறமையை பாராட்டுவார்கள். அரசு வேலைக்காக காத்திருப்பவர்களுக்கு மே மற்றும் ஜூன் மாதங்களில் நல்ல செய்தி வரும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய கிளைகளை தொடங்கும் வாய்ப்பு கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு லாபம் இரட்டிப்பாகும். பங்குச் சந்தையில் நிதானமாக செயல்பட்டால் நல்ல லாபம் பார்க்கலாம். குடும்பம் மற்றும் திருமண வாழ்க்கை. குடும்பத்தில் அமைதி நிலவும். பிரிந்திருந்த தம்பதிகள் ஒன்று சேர இதுவே சரியான தருணம். திருமண தடைகள் நீங்கி மேளதாளங்கள் முழங்க சுப காரியங்கள் நடக்கும். புத்திர பாக்கியம் வேண்டி தவமிருந்தவர்களுக்கு அழகான மழலைச் செல்வம் கிட்டும். உறவினர்களுடனான பகை மறைந்து நெருக்கம் கூடும். நீண்ட தூர பயணங்கள், குறிப்பாக ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதன் மூலம் மனதிற்கு பெரும் நிம்மதி கிடைக்கும். ஆரோக்கியம் மற்றும் கல்வி. ஆரோக்கியத்தில் சிறு சிறு அசதிகள் வரலாம். குறிப்பாக நீர் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது அவசியம். மாணவர்கள் கல்வியில் முதலிடம் பிடிப்பார்கள். உங்கள் ஞாபக சக்தி அதிகரிக்கும். உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு விசா மற்றும் கல்வி உதவித்தொகை எளிதாக கிடைக்கும். அதிர்ஷ்ட குறிப்புகள் மற்றும் பரிகாரங்கள். கடகராசி அன்பர்களே, உங்கள் வாழ்வை மேலும் சிறப்பாக்க அதிர்ஷ்ட நிறம் பால் வெள்ளை மற்றும் வெளிர் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 2, 7. பரிகாரம். திங்கள் கிழமைகளில் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்வதும் அம்பிகையை வழிபாடு செய்வதும் உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். பௌர்ணமி அன்று அம்மன் கோவிலில் நெய் தீபம் ஏற்றுவது மகா புண்ணியத்தை தரும். முடிவுரை. கடகராசி நேயர்களுக்கு இந்த 2026 புத்தாண்டு அனைத்து செல்வங்களையும் வாரி வழங்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து பகிருங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.